நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு காணொளி போடுறேன், அந்த காணொளியை பாருங்க. அதிமுக பாஜகவுக்கு அடிமைன்றத முதலமைச்சர் ஒவ்வொரு மேடைகள்லயும் பேசிட்டே இருக்காரு, அவதூறு பரப்புறாரு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. உண்மை அவர்களுக்கு சுடுகிறது, அது அவதூறு போல அவர்களுக்கு தோன்றுகிறது. கொத்தடிமை வேலைதானே எடப்பாடி கூட்டம் இதுவரை செய்து வந்திருக்கிறது. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிறார்கள். காணொலியை பார்த்தீங்களா? இந்த டெட் பாடியை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்க? இந்த டெட் பாடியை எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் எப்பவே கொண்டு போய் புதைச்சிருந்துருக்கணும். ஆனா இன்னும் இந்த தமிழ்நாட்டுல உசுரோட நடமாடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல இந்த டெட் பாடிக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த டெட் பாடி வாய் வைக்காத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் வாய் வச்சிடுச்சு, எல்லா பக்கமும் கை நீட்டிடுச்சு, எங்க எவன் காலெல்லாம் விழுடுமோ எல்லார் காலிலையும் விழுந்துருச்சு. ஆனா இன்றைக்கும் மானங்கெட்டு போய் ஈனங்கெட்டு போய் இந்த டெட் பாடி திரிந்து கொண்டிருக்கிறது. சட்டம் சவடாலாம் பேசிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இவரோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஊருக்கெல்லாம் யோக்கியம் சொல்றான்ல, இந்த யோக்கியனுடைய வரலாறு என்னன்னு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அப்படி இருக்குது இந்த யோக்கியனுடைய வரலாறு. இந்த வைகோ திமுகவில் தான் பயணிச்சார். திமுகவில் பயணிச்சுக்கிட்டு இருந்த உடனே இவருக்கு செல்வாக்கு அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கருணாநிதி என்ன பண்றாரு, இந்த வைகோ நம்ம புள்ள சின்னதத்தி மு.க. ஸ்டாலினை ஓரம் கட்டிட்டு இவன் முன்னாடி கட்சியை தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல பழியை சுமத்தி கட்சியிலிருந்து நீக்கிறாரு. என்னை கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டினார் அப்படின்னு சொல்லி கட்சி விட்டு நீக்கிறாரு. உடனடியாக தமிழ்நாட்டு முழுக்க மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. திமுகவே அப்படியே ரெண்டா பிளந்தது. கிட்டத்தட்ட ஒரு 13-12 மாவட்ட செயலாளர்கள் அப்படியே வைகோ பக்கம் போனாங்க. மதுரை பகுதியெல்லாம் மிகப்பெரிய மாநாடு போட்டாரு, மிகப்பெரிய நடைபயணம், விடிய விடிய நடைபயணம் எல்லாம் போட்டாரு வைகோ. இவரை கட்சியை விட்டு நீக்கியதற்காக கிட்டத்தட்ட 6 பேர் தீக்குளித்து செத்தார்கள். எப்படி 6 பேர் தீக்குளிச்சு செத்தான். ஆனா இன்னைக்கு எங்க போய் நிக்கிறாரு இந்த வைகோ? யார் கட்சியில் விட்டு நீக்கினாரோ, எவன் கூட சேரவே மாட்டேன் அப்படின்னு சூளுரைத்தாரோ, எவன் உன்னை அழிக்காம விட மாட்டேன்னு சூளுரைத்தாரோ, இன்றைக்கு அவருடைய மகன் காலிலேயே சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னுடைய மகன் துரை வைகோவினுடைய அரசியல் வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஸ்டாலின் காலடியில் விழுந்து கிடக்கிறார் இந்த மகா யோக்கியன். அப்ப இந்த யோக்கியன் வைகோவுக்காக 6 பேர் தீக்குளிச்சு செத்தான்ல, அவனுங்க பைத்தியக்காரனுங்க. அப்ப அந்த 6 பேர் உயிருக்கு யார் பதில் சொல்வது? 6 குடும்பத்தினுடைய தாலி அறுத்த இந்த வைகோ இன்றைக்கு யார்கிட்ட போய் நிக்கிறாரு? யார்கிட்ட கூட்டணிக்கு போய் நிக்கிறாரு? இப்ப தெரியுதுங்களா? இவன் தான் இந்த வைகோ. இதுதான் இந்த வைகோவினுடைய தராதரம், தகுதி. அப்ப அந்த 6 பேர் தனக்காக உயிரித்த அந்த தொண்டனை இவர் ஒரு கூந்தலாக கூட மதிக்கவில்லை என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்படிப்பட்ட கேடுகட்ட வரலாறு கொண்டவன் தான் இந்த வைகோ. இவன் வைகோ அல்ல, சைக்கோ அப்படின்னு சொன்னாதான் சரியாக இருக்கும். ஏன்னா வைகோ என்ற பெயரை விட சைக்கோ என்ற பெயர் வைத்தாக்க சரியா இருக்கும். ஏன்னாக்க 2016 மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது திருமாவளவனும் வைகோவும் தான். இந்த வைகோ அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை சந்தித்து 50 கோடி ரூபாய் பணம் வாங்கினார். இவர் மட்டும் தனிப்பட்ட கூட்டணி செலவுகளா இல்லாம தனிப்பட்ட வகையில் வைகோ 50 கோடி ரூபாய் பணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடமிருந்து வாங்கினார். எதற்காக? தேமுதிகவை கொண்டு போய் நடு ஆத்துல தள்ளுறதுக்காக, திமுக ஓட்டுகளை பிரிப்பதற்காக. இப்ப குறிப்பா விசிக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, வைகோ ஓட்டுலாம் யாருதுன்னு பாத்தீங்கன்னாக்க திமுகவிற்கு ஆதரவான ஓட்டுகள். அப்ப அந்த ஓட்டை பிரிக்க வச்சு திமுகவை தோற்கடிப்பதற்காக, விஜயகாந்தை தோற்கடிப்பதற்காக, விஜயகாந்த் எங்க கூட்டணிக்கு போயிடக்கூடாது, திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது, அப்போ அவர் தனியா இழுத்துட்டு வரணுன்றதுக்காக புரட்சி தலைவி அம்மாவிடம் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கை நீட்டி காசு வாங்கின பையதான் இந்த வைகோ. அப்பேற்பட்ட இந்த சைக்கோ வாங்கிட்டு பச்சை துண்டை தலையில கட்டணிச்சு. எப்பவுமே வைகோ கருப்பு துண்டல தான் பார்த்திருப்பீங்க. ஆனால் 2016 மக்கள் நல கூட்டணியின் போது, அந்த தேர்தலின் போது இவரு பச்சை துண்டை கட்டிக்கிட்டு சுத்துவாரு. அதற்கு காரணம் என்ன? அதான் சிக்னல், சைமிகை. அம்மா நான் சண்டமா, என்னோட ப்ராஜெக்டை நான் ஆரம்பிச்சிட்டமா அப்படின்னு சொல்றது அந்த சிக்னல் தான் அந்த பச்சை துண்டை கட்டிய இந்த வைகோ. இவர் சொல்றாரு அதிமுக அடிமை கூட்டம் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் இன்னைக்கு திமுகவுக்கு கக்கா கழுவி விடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்லலாமா அதிமுகவை பார்த்து அடிமை கூட்டம்னு? அதை சொல்வதற்கு துளியாவது தகுதி இருக்கிறதா இந்த சைக்கோவிற்கு? சொல்லுங்க பாப்போம். இது மட்டுமா இவர் செய்த சாதனை? 2004 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவரை பொடா சட்டத்துல தூக்கி உள்ள போடுறாங்க.
எப்படி பொடா சட்டத்துல தூக்கி உள்ள போடுறாங்க. 1 வருஷம் இந்த சைக்கோ ஜெயில இருந்துட்டு வந்துச்சு. வந்த உடனே எங்க தெரியுமா போய் கூட்டணி வச்சுது? புரட்சி தலைவி அம்மா அவரிடமே வந்து கூட்டணி வைத்தார். அதிமுகவிடனே கூட்டணி வைத்தார் 2006ல. 2004ல பொடா கேஸ போட்டு 1 வருஷம் ஜெயில போட்டு வெளியில வந்த உடனே நேரா எங்க போகணும்? இவரு திமுக கிட்ட போயிருக்கணும். கருணாநிதி அதைத்தான் எதிர்பார்த்தார். நம்ம கிட்டதான் சைக்கோ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சைக்கோ நேரடியாக அம்மாவின் கால்களில் விழுந்து, அம்மா என்ன செத்துக்குங்க, வழக்கை எப்படியாவது வாபஸ் வாங்குங்க, வழக்கை நீர்த்து போக வைங்க, நான் உங்க கூட்டணியில வரணும் நேரம் 2006ல அதிமுக கூட்டணியில வந்து இணைந்தார். அன்றைக்கெல்லாம் தெரியவில்லையா அதிமுக அடிமை கூட்டம்னு? சொல்லுங்க சைக்கோ, அன்றைக்கு தெரியவில்லையா? இன்றைக்கு தன்னுடைய மகனுக்காக மதிமுக கட்சி தான் என்னுடைய உயிர், மதிமுக கட்சியை வளர்த்தெடுத்ததுல எத்தனையோ பேர் மதிமுக கட்சியை விட்டு வெளியில போன போது, மதிமுகவை உடைச்சுக்கிட்டு வெளியில போன போது, மல்லை சத்யா என்ற ஒரு நபர் மட்டும் வைகோவை தன்னுடைய உயிராக மதித்து என்னுடைய வாழ்க்கையே இந்த மதிமுக தான் சொல்லி அவர் இருந்த ஒரு உண்மையான தொண்டன் யாரு? மல்லை சத்யா. வைகோவிற்கு பிறகு மதிமுகவுல யாருடா முகம்னா அது மல்லை சத்யா தான் முகமாக இருந்தார். அப்போ கருணாநிதி எப்படி தன்னுடைய மகன் ஸ்டாலினுக்கு போட்டியாக வைகோ வந்துடுவார்னு சொல்லிட்டு ஒரு பழியை சுமத்தி இந்த வைகோவை வெளியேற்றினாங்களோ, அதே பழிய இந்த சைக்கோ மல்லை சத்யாவின் மீது சுமத்தி, ஏன்னா தன்னுடைய பிள்ளை துரை வைகோவுக்கு அரசியல் வாழ்க்கைக்கு பங்கம் வந்து விடக்கூடாது, பாதிப்பு வந்துடக்கூடாது, தன்னுடைய கட்சியை அப்படியே பாதுகாப்பா எடுத்துட்டு போயிட்டு என் பிள்ளைகிட்ட கொடுக்கணும், அவன் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மல்லை சத்யாவை சதி செய்தார். எனக்கு எதிராக என்ன சதி செய்தார் சொல்லு? சதி செய்தார்னு சொல்லி அவரை கட்சியில் விட்டு நீக்கினாரு வைகோ. இவருக்கு என்ன நடந்ததோ, தனக்கு இவங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு எதை எதிர்த்து போராடி வந்தாரோ, எதற்காக 6 பேர் தூக்கில் வச்சு செத்தானுங்களோ, அதையே தன்னுடைய உண்மையான கட்சி தொண்டனுக்கு, தன்னை உயிரான மதித்தவருக்கு ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு வைகோ. அப்ப இதை விட பெரிய துரோகம் வேறு ஏதேனும் இருக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இவங்க வந்து அதிமுகவை அடிமை கூட்டுறன்னு சொல்றாரு இந்த சைக்கோ. அப்ப இந்த சைக்கோவை நாம எதை கழட்டி அடிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். மல்லை சத்யா என்ன பாவம் பண்ணாரு? உன் கட்சியில இருந்தது, உன் புள்ள போட்டி போட்டு வந்து தகுதி வாய்ந்த இடத்துல அவரு வந்து உட்காரணும். இப்படி குறுக்கு வழியில உன் புள்ள கையில கட்சியை கொடுத்துட்டு போனே, வெக்கமா இல்லையாடா மானங்கட்டவனேன்னு கேட்க தோணுது. ஆனா வயதுல பெரியவர், அப்படிலாம் கேட்க கூடாது இல்ல. கருணாநிதி வந்து உனக்கு வந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னே, நீ இப்படி மல்லை சத்யாவுக்கு துரோகம் பண்ணலாமடா மானங்கட்டவனே அப்படின்னு கேட்க தோணுது. ஆனா அப்படி சைக்கோவை கேட்க கூடாது, ஏன்னா வயசுல பெரியவர் இல்ல. புரட்சி தலைவி அம்மா கிட்ட 50 கோடி ரூபாய் வாங்கிட்டு விஜயகாந்த் அவரை நடுத்தருவில் நிறுத்தினியாடா, அறிவில்லையாடா உனக்கு, ரோசம் கட்டவனே அப்படின்னு கேட்க தோணுது. ஆனா சைக்கோ அப்படி கேட்க கூடாது இல்ல, ஏன்னா வயசுல பெரியவர் இல்ல. மக்கள் நல கூட்டணியில இது வரைக்குமே நீ கருப்பு துண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன், மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தது மூலமாக பச்சை கலர் துண்டை தலையில கட்டினியாடா, அப்படி மடையா அப்படின்னு நாம கேட்க தோணுது வைகோவை. ஆனா அப்படி கேட்க கூடாது இல்ல, ஏன்னா வயசுல பெரியவர் இல்ல. திமுக கூட எந்த காலத்திலும் செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டேன், திமுகவை அழிப்பதுதான் என்னுடைய ஒரே இலக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கு கருணாநிதி மவன் காலிலேயே விழுந்து சாஸ்திராகமாக அவருடைய கால்களை நக்குகிறாயடா, ரோசம் கட்டவனே, வெக்கம் கட்டவனே, மானம் கட்டவனே, அறிவு கட்டவனே, இப்படியெல்லாம் இந்த சைக்கோவை கேட்க தோன்றுகிறது. ஆனால் அப்படி கேட்க கூடாது இல்லையா, ஏன்னா வயதுல இவர் பெரியவர் இல்லையா. அப்போ இதெல்லாம் கேட்க வச்சிடாதீங்க சைக்கோ சார். அப்போ பொத்தனாப்புல நீங்க திமுகவுக்கு கழுவி விடுற வேலையை பாருங்க. அதிமுக வந்து அடிமை கூட்டம்னு சொல்லுவதற்கு துளி கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. மொத்த கட்சியும் திமுக அடகு வச்சுட்ட. போன தேர்தலில் யார் சின்னத்துல போட்டிட்ட நீ? மாமன் திருச்சியில எதுக்காக வந்து கதறி எழுதாரு KN நேரு மேடையில? ஏன்னா பம்பர சின்னத்துல நிக்க கூடாதா, உதயசூர்ல தான் நிக்கிறமா, எதுக்கா எனக்கு சதி பண்றீங்க, உள்ளடி வேலை பாக்குறீங்க, இப்படி மானங்கட்டு புழைக்கணுமான்னு உங்க மகன் துறை வைக்க எதுக்கு அழுதான் சொல்லு? உன் கட்சி சின்னத்துல நிக்க வக்கு கிடையாது, உதயசூரியன் சின்னத்துல நின்னீங்க. இப்ப அதிமுக வந்து அடிமை கூட்டம் சொல்றதுக்கு என்னடா உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்குது? வயசுல பெரியவனு பாக்குறோம் சைக்கோ, இல்லை என்றால் பச்சையாக கேட்டு விடுவோம். இப்படி எல்லாம் கேட்க கூடாது, ஏனால் வயதில் நீங்கள் மூத்த தலைவர் அப்படின்னு நாங்க பாக்குறோம். கேட்க வச்சிடாதீங்க, உங்கள் தரத்தை நீங்கள் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். நன்றி.